இப்போ பாரு மாடர்ன் குருனா சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸை ஏற்றலாம், நீங்கள் நல்ல குடும்பத்தோட ஃபாரின் டூர் போகலாம். இதுக்கு எதுக்கு நீ குருவாக இருக்க? பேரின்பத்தை காட்டுறதா குருவோட வேலை. கடவுளை பற்றி தெரியாதவன், கடவுளில் என்னன்னு உணராதவன், 4 புக்கை படித்தவன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆராக வேலை பார்த்தவங்க ஃபுல்லாக நல்ல மனித நிர்வாகம் தெரியும், அவனுக்கு உளவியல் கலை தெரியும். இதை வச்சுட்டு குருநாதர் வேஷம் போட்டு அலைகிறாங்க. இவங்கள்ட்ட நீலாம் பேசி தப்பிக்க முடியாது. எப்படி பேசினா சூப்பராக பதில் கொடுப்பாங்க. ஏன்னா இவன்ட்ட எப்படி கேள்வி கேட்கணும்னு உனக்கு தெரியாது. இவங்களை ஃபுல்லாக என் முன்னாடி உட்கார வைக்க ஒருத்தன் தப்பிச்சு போகிறானான்னு பாரு. உளவியல் ரீதியாகவும் சரி, பேச்சு கலையிலையும் சரி, தர்க்கவியல் ரீதியாகவும் சரி, இவங்க எல்லாம் சிறந்தவர்களாக இருக்காங்க. ஆனால் இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் பேரின்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் சித்தர்கள் வாழ்வியலுக்கும் சம்மந்தம் இல்லை. எதுக்குமே சம்மந்தம் இல்லாத இவங்க போக வாழ்க்கைன்ற பேரில் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்திக்கிற, தன்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்திக்கிற, தன்னுடைய பேங்க் பேலன்ஸை கூட்டிக்கிற, தான் உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு, குடும்பத்தோடு சுற்றுறதுக்கு உங்களோட ஆசை அவனுக்கு பயன்படுது, உங்களுடைய ஏக்கம் அவனுக்கு பயன்படுது. புரியுதா? ஆனால் படித்த முட்டாளுக தான் இங்கே அதிகமாக போகிறீங்க. படிக்காதவன் முட்டாள் கிடையாது, படித்தவன் தான் மழையன். புரியுதா? இதில் பெரிய விஷயம், குருநாதரில் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இருவட்ட பயில்களை குருநாதரில் மாற்றுற அளவுக்கு எரும மாட்டு பயில. குருநாதரில் மாற்றுற கவனத்தை, உன்னுடைய மனசை மாற்றுறதுல கவனத்தை வைடா. உன்னுடைய ஆணவத்தோட அடம் பிடிக்குது இல்லையா, அடம் பிடிக்கிற ஆணவத்துலேருந்து விடுபட முயற்சி பண்ணுறா எரும மாட்டு பயிலே, மொல்ல மாதிரி பயிலே. மனசை மாற்ற மாட்டார், மனைவியை மாற்றுவார், புருஷனை மாற்றுவாருங்க, குருவை மாற்றுவீங்க, வேலையை மாற்றுவீங்க, உங்கள் மனசை மட்டும் மாற்ற மாட்டீங்க. எரும மாட்டு பயில்களா மனசை மாற்றினா எதையுமே மாற்ற தேவையில்ல. மனசை மாற்றணும் அப்படின்னா உனக்குள்ளே உள்ள அகமுக ஆணவத்திலேருந்து வெளியே வரணும், அகமுக பிடிவாதங்கள்லேருந்து நீ வெளியே வரணும். இதெல்லாம் எந்த நாயும் கற்றுத்தராது, எந்த நாய்க்கு இது தெரியாது. இதை தெரியாதவங்க தான் போக குருவாக அலைகிறாங்க, போகத்தை சொல்லி கொடுத்துட்டு அலைகிறாங்க. ஆன்மீக வேஷத்தை போட்டுக்கிட்டு ஆன்மீகம் கேட்டால் மதம் கலந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. மதம் இல்லாத ஆன்மீகம் மதமே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆன்மீக மதத்துக்கு அப்பாற்பட சொல்லி ஒரு குரூப் ஏமாற்றிட்டு அலைகிறாங்க, நம்பிடாதீங்க. நீ எப்படி திருந்த போகிறதில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தோன்றதை சொல்லணும். நீ திருந்த அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தோன்றதை சொல்லணும், நான் அதுக்காண்டி தான் சொல்கிறேன். தவிர நீ மாறணுன்றதுக்காண்டி சொல்லலை. நீ மாறு, இல்லைன்னா மாற்று வாங்கு.